எனக்கு இல்ல, இவளுக்கு. ரத்னா, நீ உண்ணாவிரதமே இரு, பரவாயில்ல. ஆனா இந்த தண்ணியை மட்டும் குடியேண்டி. சாப்பாடு இல்லைன்னா கூட உடம்பு கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்கும். தண்ணி குடிக்கலன்னா உடம்பு டீஹைட்ரேட் ஆயிடும். அது பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும்டி. எவ்வளவு பெரிய சிக்கல் வேணாலும் வரட்டும், நான் செத்து கூட போறேன். ஆனா எனக்கு அந்த பொறுக்கிய முன்னால வந்து ஆகணும். அது வரைக்கும் என் அம்மா மேல ஆணையா பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன். அதை நிரூபிக்கிற வரைக்கும் நீ உயிரோட இருக்க வேண்டாமா? செத்தா சாகறேன். இப்படி ஒரு பேரு சுமந்துகிட்டு நான் என்னத்துக்கிட்டி வாழணும்? அடுத்த செகண்டே நான் தூக்கல தொங்கிருப்பேன். ஆனா என் மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்காம இந்த உசிறு போக கூடாதுன்னு தான் இப்ப வரைக்கும் உயிரோட இருக்கேன். நெஞ்சுக்குள்ள எரியறது சாதாரண நெருப்பு இல்லட்டி, எரிமலை. உன்னை ஏதாச்சும் பேசுறதுக்குள்ள போயிடு சொல்லிட்டேன். வெங்கடேஷ், வெங்கடேஷ் வாங்க. நாங்க ஒன்னும் உறவு கொண்டாட இங்க வரல. எங்க பையனை கூட்டிட்டு போகதான் வந்தோம். டேய் வெங்கடேஷ், இதுக்கு மேல உனக்கு இங்க என்னடா வேலை? வா நம்ம வீட்டுக்கு போலாம். உன்னை யாருமா இங்க வர சொன்னது? வேற என்னடா செய்ய? ஊரே தப்பு தப்பா பேசுது. எங்களுக்கு மான போகலையா? உன் மருமக அப்படியா இப்படியான்னு என்கிட்டயே கேக்குறாங்க. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குடா. இப்ப நீ வர போறியா இல்லையா? என்னம்மா நீ ஊருக்காரங்க மாதிரி நீயும் பேசிட்டு இருக்க? ரத்னாக்கு ஒரு கெட்ட பேர் வந்திருக்கு. அவ மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கா. இந்த நேரத்துல நான் தாமா அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். டேய், உனக்கே இது கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையாடா? ஊரை விட்டு தள்ளு. இவளுக்கே உன்னை பிடிக்கல. அவன் யாரு? அறிவழகனா? அந்த பையல தானே இவளுக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கு மேல என்னத்துக்கு நான் இங்க கிடக்குற? டேய், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இந்த பொண்ணு கூட நீ வாழ முடியாதுடா, புரிஞ்சுக்க. என்னப்பா பேசுறீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ரத்னா நெருப்புப்பா. ஊரு 1000 சொன்னாலும் அதை நான் நம்பவே மாட்டேன். நாம அவனை நிச்சயம் கண்டுபிடிக்கணும். ஏண்டி இந்தா சாப்பிடு. வெறும் சாப்பாடா? சாப்பிடுப்பா. இன்னும் வேணும்னா கூட கேளு. இந்தா. வேணாம். ஏண்டா? சப்பாத்தி கிப்பாத்தி வேணுமா? இல்ல, கோட்டர் வேணும். அப்படின்னா சரக்கு குடிக்க கோட்டர். கோட்டர் சரக்கு போட்டாதான் சாப்பிட முடியும். சரக்கா? இங்க ஏதுடா சரக்கு? நான் சரக்குக்கு எங்க போவேன்? அதுவும் பட்ட பகல்ல. ஒருவேளை குடிக்காம சாப்பிடு. முடியாதுமா, கோட்டர் இல்லாம சாப்பாடு இறங்காது. வாமிட் எடுத்துருவேன். ஏண்டா குடிக்கிற பயலே, நான் பொம்பளை, தனியா இருக்கேன். வீட்ல என் வீட்டுக்காரர் கூட இல்ல. நீ சரக்கு கேட்ட நான் என்னடா செய்வேன்? நான் போய் ஒயின் ஷாப்ல வாங்கிட்டு வர முடியுமா? எனக்கு வெக்கமானலாம் இல்ல. சரி, காசை கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். உன்னை வெளியில விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கடா. வெளியில போனா நான் மாட்டிப்பேன். நான் மாட்டிக்கிட்டா உன் பையனும் மாட்டிப்பான். அதனால நான் வெளியே போக கூடாதுன்னு சார் சொல்லிருக்கு. இப்ப நான் என்ன தாண்டா செய்யறது? ஒரு நாள் தானே,
நீ ஏன் போய் வாங்கிட்டு வாமா. நாசமா போறவனே, எங்க இருந்துடா வந்த? ஏன் உசுர வந்து வாங்கிட்டு இருக்க? உனக்கு கொல்லி வைக்க எழவெடுக்க இரு வரேன். என்ன பாக்க? என்ன உனக்கு தெரியாதா நான் எதுக்கு வந்து நிக்கேன்னு உனக்கு தெரியாதா? என் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, உன் முன்னாடி தானே வந்து நிப்பேன். உனக்கு தெரியாதா இப்ப என் வாழ்க்கையில என்ன நடக்குன்ட்டு உனக்கு தெரியாதா? அதுக்கு நீ ஒரு பதில் சொல்ற வரைக்கும், ஒரு வழி காட்டுற வரைக்கும் நான் இங்க இருந்து போறது கிடையாது. நான் இங்க இருந்து நவர மாட்டேனே. என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னையே ராப்பகலா கும்பிட்டு இருக்கிறவனுக்கு சோதனை மேல சோதனை கொடுத்துக்கிட்டே இருப்பியா? நீயே சோதனையை கொடுத்துட்டா அதுக்கு வழி யார் சொல்லுவா? பாரு, எத்தனை நாள் ஆனாலும் சரி, எம்பிட்டு நேரமானாலும் சரி, இதுக்கு நீ ஒரு வழி சொல்லாம நான் இங்க இருந்து போறது கிடையாது. நான் இங்கதான் இருப்பேன். நான் மட்டுமா? என் குடும்பமே எல்லாம் உன்னை நம்பிட்டு இருக்கு. நாங்க 50 பேரும் உன் பேரையே தானே சொல்லிட்டு இருக்கோம். எப்ப பாரு எங்களையே நீ சோதிச்ச என்ன அர்த்தம்? இங்க பாரு, இதுக்கு நீ ஒரு வழி சொல்லாம இதுக்கு ஒரு பதில் சொல்லணும்னு வச்சுக்க, மொத்த குடும்பத்தையும் கூட்டு வந்து வாசல்லயே தர்ணமா பண்ணுவேன். அப்போ நீ மனம் இறங்கி வந்து எதுவும் சொல்லலன்னு வச்சுக்க, குடும்பத்தோட விஷத்தை தின்னு சாவும். என்ன செய்ய மாட்டேன்னு நினைக்கியா? பாரு, நீ பதில் சொல்ற வரைக்கும் நான் இங்கேயே தான் இருக்க போறேன்.